சென்னை பனையூரில் நடந்த தவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்கள் சிலையை விஜய் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். சேர்க்கை என அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருவதாக கூறிய விஜய், தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளர்ந்தெழும் புதிய விசையாகவும் தவேகா மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 1967 தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியதாகவும், அதன் பின்னர் 1977 மீண்டும் ஒரு அரசியல் அதிர்வு ஏற்பட்டதாகவும் திமுக அதிமுகவின் எழுச்சியை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் விஜய். அத்தகைய ஓர் அரசியல் பெரு வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை 2026 தேர்தலில் உருவாக்குவோம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தவேகா கொடியை மரியாதையும் செலுத்தினார். இரண்டாம் ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு மடிக்கணினி, மகளிருக்கு தையல் மிஷின்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 2ஆம் ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடினர். இதற்கிடையே 5வது கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பில் நியமனம் செய்யப்பட உள்ளவர்களை விஜய் நேர்காணல் செய்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர், ராமநாதபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். கழக பணிக்காக வெற்றிக்காக பணியாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இணைந்து செயல்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தில் சாதி பார்த்து பணம் வாங்கிக் கொண்டு பதவி வழங்குவதாக வெளியாகும் தகவல்கள் முற்றிலுமாக உண்மைக்கு புறம்பானவை என்று நிர்வாகிகள் கூறினர். தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும், என்னென்ன பண்ணணும், மக்களுக்கான பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, எப்போயா இருந்தாலும் சரி போய் நின்று செய்யுங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் நின்று செய்யுங்க, உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி 1 வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் 120ஆக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் 95 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் இதுவரை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் சேகர், அம்ஜத் ஆகியோருடன் செந்தில் ராஜா.